அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் சீக்வன்ஸ் யூனிட்ல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மோனோடோன் சீக்வன்ஸ். ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். எ சீக்வன்ஸ் Sn. ஸோ சீக்வன்ஸ் Snனாலே n equal to 1 to infinity understood. A sequence Sn is said to be non-decreasing or monotonically increasing. ஸோ நான்-டிக்ரீசிங்னா அது இன்க்ரீசிங்னு ஞாபகம் வச்சுக்கணும். மோனோடானிக்லி இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதும் டுவர்ட்ஸ் ரைட் ட்ராவல் ஆக பெருசும் இருக்கணும். ஸோ அப்போ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இஃப் Sn less than or equal to Sn+1 for every n belong to the natural number set n. ஸோ அப்போ Sn இப்போ என்னுக்கு பதிலாக நம்ம 1 நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து ஆரம்பிக்கும். என்னுக்கு 1 போட்டோன்னா இது சேம் கண்டிஷன் என்ன வரும்? S1 less than or equal to S2. அடுத்து 3 போடும்போது இங்கே 2 less than or equal to 3, 3 போடும்போது 3 less than or equal to 4 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் நம்ம நான் டிக்ரீசிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இஃப் Sn less than or equal to Sn+1, that is the same condition நம்ம எப்படி எழுதலாம்னா S1 less than or equal to S2 less than or equal to S3 etc. அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டிக்ரீசிங் பார்த்த மாதிரி அடுத்தது நான் இன்க்ரீசிங் பார்க்க போகிறோம். எ சீக்வன்ஸ் Sn is said to be நான் இன்க்ரீசிங் ஆர் மோனோடானிக்கலி டிக்ரீசிங். அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் ரைட் ட்ராவல் ஆக சின்ன நம்பராக இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இஃப் Sn greater than or equal to Sn+1, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் பெரிய நம்பர் இருக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி n belong to n, the same condition நம்ம எப்படி எழுதலாம்னா n-க்கு 1 2 3 ரீப்ளேஸ் பண்ணும்போது S1 greater than or equal to S2 greater than or equal to S3 etc. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அப்போ நான் டிக்ரீசிங்னா இஃப் Sn less than or equal to Sn+1, நான் இன்க்ரீசிங்னா Sn வந்து greater than or equal to Sn+1. அப்போ மோனோடானிக் சீக்வன்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒன்று இல்லை நான் டிக்ரீசிங்காக இருக்கணும் இல்லைனா நான் இன்க்ரீசிங்காக இருக்கணும். ஸோ அதுதான் மோனோடான் சீக்வன்ஸ். எ மோனோடான் சீக்வன்ஸ் இஸ் எ சீக்வன்ஸ் which is either நான் இன்க்ரீசிங் ஆர் நான் டிக்ரீசிங். ஸோ அடுத்தது அந்த மோனோடான் சீக்வன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் பார்க்குறோம். இது எது 10 மார்க் கொஷன்லையோ இல்லை 10 மார்க்கில் 2 பார்ட்டாக கேட்கும்போது ஒரு பார்ட் இதுவும் கேட்குறாங்க. ஸோ இந்த மோனோடான் சீக்வன்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரம்னு இதை நம்ம சொல்லலாம். A non-decreasing sequence which is bounded above. Non-decreasingனா நம்ம என்ன சொல்லணும்? மோனோடானிக் இன்க்ரீசிங். டுவர்ட்ஸ் ரைட் போக போக பெருசாகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது பெருசாகிட்டே இருக்கிறதுல பவுண்டட் அபவாக இருந்துச்சுன்னா which is convergent நம்ம சொல்லணும். ஏன்னா நான் டிக்ரீசிங் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நமக்கு உங்களுக்கு என்ன ஒரு S1 S2 எக்ஸெட்ரா Sn போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மினிமம் இந்த S1 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பவுண்டட் பிலோவாக இருக்கும். அப்போ பவுண்டட் அபவ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ் சொல்லலாம். ஸோ அப்போ கன்வர்ஜென்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அது வெறும் பவுண்டட் இம்ப்ளைஸ் கன்வர்ஜென்ட் கிடையாது. ஒரு நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் அபவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்வர்ஜென்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கிவன் வந்து ஒரு நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸை நம்ம Sn நேம் பண்ணிக்கலாம். So suppose sequence Sn n equal to 1 to infinity is a non-decreasing and bounded above sequence. இங்கே சீக்வன்ஸ்ன்ற வேர்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒன்று இங்கே முன்னாடி சீக்வன்ஸ் எழுதியிருக்கணும், இல்லை பின்னாடியாவது சீக்வன்ஸ்ன்ற வேர்டு எழுதியிருக்கணும். ஓகே, தென் ஏன்ற ஒரு செட் எடுக்கிறோம். அப்போ என்னவா இருக்கும் உங்களுக்கு? S1 n-க்கு 1 போட்டால் S1, அடுத்து செகண்ட் டேர்ம் S2 S3 எக்ஸெட்ரா எடுக்கிறோம். ஒரு செட்டு எடுக்கிறோம். இந்த செட்டு வந்து இஸ் நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் விச் இஸ் பவுண்டட் அபவ். ஏன்னா இதனோட ரேஞ்ச் செட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, எனக்கு கொஷன்லேயே கொடுத்துருக்குது இது பவுண்டட் அபவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவுண்டட் அபவாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்ல படித்தோம் இல்லையா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம். அது என்ன? இஃப் A இஸ் எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் R தட் இஸ் பவுண்டட் அபவ், தென் A ஹேஸ் எ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இன் R. ஓகே, ஸோ ஒரு நான் எம்டி செட் இருக்குது, அது பவுண்டட் அபவாக இருந்துச்சுன்னா அந்த ஏன்ற செட்டுக்கு என்ன இருக்கும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த ரியல் நம்பர் செட் Rல இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்ற செட்டுக்கு வந்து நமக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். Therefore, the set A has a least upper bound. அந்த least upper bound நம்ம M நேம் பண்ணிக்கலாம். So M equal to least upper bound of S1 S2 etc. அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா which is nothing but least upper bound for A. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் the sequence Sn வந்து is convergent நம்ம சொல்லணும். அப்போ convergent என்ன அர்த்தம்? that is நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த nth term வந்து tends to M as n tends to infinity. அதாவது Sn வந்து nth term வந்து approaches the least upper bound when n approaches infinity அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம the லிமிட்டுக்கான டெஃபினேஷன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் எப்சிலான் greater than 0 the number m minus epsilon is a not an upper bound for A. ஸோ அப்பர் பவுண்டு சொல்லும்போது எம்மை விட சின்னதாக இருக்கிற ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக அப்பர் பவுண்டாக இருக்க முடியாது. அப்போ எம்மிலிருந்து ஒரு எப்சிலாக நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அப்பர் பவுண்ட் ஃபார் ஏவாக இருக்க முடியாது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்பர் பவுண்டோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எம்மை விட சின்னதாக இருக்கிற ஒரு நம்பர் அப்பர் பவுண்டாக இருக்க முடியாது. ஸோ கிவன் எப்சிலான் greater than 0 the number m minus epsilon is a not an upper bound for A.
Hence for some n belong to n ன்றது natural number set இல்ல positive integer. இங்க ஹர்ஸ்டின் புக்ல ஐன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐன்னு கொடுத்துருப்பாங்க. நான் இதை தான் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு வந்து n, அதாவது which is nothing but the natural number இல்லையா, ஸோ அதனால நான் n யூஸ் பண்ணியிருக்கேன். Hence for n belong to the natural number set. ஏன்னா நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னா போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ m மைனஸ் எப்சிலாங் விட m மைனஸ் எப்சிலாங் இங்கே இருக்குன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படி அர்த்தம் அப்படின்னா இதை விட சின்னதாக ஒரு இன்டிஜர் ஒரு ரியல் நம்பர் ஒரு டேர்ம் வந்து இதில் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஹென்ஸ் ஃபார் n பிலாங் டு n, Sn வந்து கிரேட்டர் தென் m மைனஸ் எப்சிலாங். ஸோ அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு nth டேர்முக்கு அப்புறம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே m இருக்குன்னா இங்கே ரைட் சைடில் m ப்ளஸ் எப்சிலாங் இருக்கும், இங்கே வந்து m மைனஸ் எப்சிலாங் இருக்கும். ஓகே, இந்த m மைனஸ் எப்சிலாங் விட பெருசாக கண்டிப்பாக ஒரு டேர்ம் இருக்குதுன்னு இருக்கும். ஏன்னா இது வந்து நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் இல்லையா. ஸோ இதை விட பெருசாக இருக்கிற அந்த டேர்ம் தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், S கேபிட்டல் N நம்ம சொல்கிறோம். Okay, so hence for n belong to the natural number set, Sn greater than m minus epsilon. Right? So ஏன்னா m minus epsilon வந்து is not an upper bound. அப்போ m minus epsilon கூட பெருசா ஒரு term exist ஆயிருக்கும் for some n belong to n. So அது S capital N greater than m minus epsilon எடுத்திருக்கோம். Okay, so நமக்கு actually நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா Sn வந்து non decreasing சொல்லியிருக்காங்க. அப்ப non decreasing நம்ம சொல்றோம் அப்படின்னா Sn வந்து greater than m minus epsilon இருக்கும் for n greater than or equal to n, for n greater than or equal to some natural number n. Okay, so m வந்து upper bound for a அப்படி நம்ம assume பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம initial எடுத்தோம் the set a as a least upper bound m எடுத்திருக்கோம். so அப்போ least upper bound இங்க நம்ம சொல்றது பதிலா actually m வந்து ஒரு upper bound for a, m upper bound for a னா அந்த m தான் பெருசா இருக்க முடியும் இல்லையா. அப்ப m வந்து greater than or equal to Sn, m வந்து நமக்கு என்னவா இருக்கும் greater than or equal to Sn for n belong to the natural number set n. so இப்போ இந்த 1 2 கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்க வந்து இருக்கும்போது the 2 and 1 எடுத்துக்கோங்க. m வந்து greater than or equal to Sn, இந்த Sn வந்து greater than m minus epsilon. இங்க n belong to natural number set, இங்க n greater than or equal to n. அப்ப ரெண்டும் சேர்த்து n வந்து greater than or equal to n நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, so m greater than or equal to Sn greater than m minus epsilon நம்ம லெஃப்ட் ரைட் நம்ம மாற்றி எழுதும்போது greater than or equal to less than மாறும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா m minus epsilon less than Sn less than or equal to m for n greater than or equal to n. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த லிமிட் டெஃபினிஷனுக்கு போயிடணும் நாம. ஸோ the limit of the sequence definition இது சொல்லுவோம் இல்லையா, modulus of Sn minus L less than epsilon if and only if நம்ம என்ன சொல்லுவோம் given epsilon greater than 0 L minus epsilon less than Sn less than L plus epsilon. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா Sn minus L modulus of Sn minus L வந்து less than epsilon. ஸோ அதை தான் நம்ம இந்த இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க m minus epsilon less than Sn less than or equal to m இல்லையா. ஸோ இங்கே less than or equal to பதிலாக நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா m minus epsilon less than Sn less than இது ஈக்குவல் டு பதிலாக நம்ம m plus epsilon சொல்லிக்கலாம் அந்த less than சிம்பிள் சொல்லும்போது. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் modulus of Sn minus m வந்து less than epsilon for n greater than or equal to n. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஸோ Sn approaches m as n tends to infinity, அதாவது limit n tends to infinity Sn equal to m சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி nth term approaches m as n tends to infinity இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் sequence Sn convergent அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் அபவாக இருந்துச்சுன்னா அது நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னால் நமக்கு மோனோடானிக்லி இன்க்ரீசிங். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி இது வச்சு ஒரு டெஃபினிஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சீக்வன்ஸ் 2 minus 1 divided by 2 power n minus 1 n equal to 1 to infinity. ஸோ nth டேர்ம் வந்து 2 minus 1 by 2 power n minus 1 வச்சுக்கோங்களேன். ஸோ n-க்கு 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க, s1 போட்டிங்கன்னா 2 minus 1 by இங்கே 1 minus 1 0 2 power 0 1. ஸோ 2 minus மொத்தமாக 1ன்னு சொல்லும் போது 1 வரும். ஸோ அதே போல் s2 போட்டு பாருங்க, s2னா 2 minus 1 by 2 power 2 minus 1 அப்போ 2 power 1 வரும் 1 by 2. ஸோ LCM எடுத்திங்கன்னா 2 2 4 minus 1 3 by 2. 3 by 2 மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதுனா 1. ஸோ 3ல ஒரு 1 இருக்கும், ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 1 1 by 2. ஸோ அதே போல் S3 போட்டிங்கன்னா இங்கே 3 minus 1 போடும்போது
2 வரும். ஸோ 2 ஸ்கொயர்னா 4 1/4. ஸோ 2 minus 1/4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8 minus 1/4 போது 7/4 வரும். அகைன் இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதும்போது 1 3/4 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்போ எஸ்ன்ற சீக்வன்ஸ் என்ன வருதுன்னா 1 1/2 1/3/4 1/7/3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/2 வந்து 0.5 3/4 வந்து 0.75. அப்போ S1 இந்த 1 இருக்கு, இதை விட இது பெருசா இருக்கு, இதை விட இது பெருசா இருக்கு. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் 1 less than S2 less than S3 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ், அதாவது மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இப்போ இந்த nth டேர்முக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். as n tends to infinity நான் போட்டு பார்க்குறேன். ஸோ 2 மைனஸ் இங்கே 2 பவர் இன்ஃபினிட்டி சொல்லும்போது இன்ஃபினிட்டி வரும். 1 பை இன்ஃபினிட்டினா 0 ஆகிடும். எனிதிங் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ 2 மைனஸ் 0னா 2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வருது? as n approaches infinity இந்த nth டேர்ம் எதை நோக்கி கன்வர்ஜ் ஆகுதுன்னா 2 நோக்கி கன்வர்ஜ் ஆகுது. ஸோ Sn வந்து பவுண்டட் above by 2. hence the sequence வந்து convergent. ஏன்னா இப்போ தான் நம்ம தியரம் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கு, பவுண்டட் above by 2 இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் இதுல இருந்து? the sequence is converges அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த தியரம் நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸோட லிமிட் நம்ம கெஸ் பண்ணுவோம். இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு கெஸ் பண்ணிட்டு அதில் வந்து டெஃபினிஷன் அப்ளை பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஆனால் இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜன் சொல்லலாம் வித்தவுட் கெஸ்ஸிங் த லிமிட். ஸோ அப்போ அந்த கெஸ் பண்ணுறதுக்கு கெஸ் பண்ணாமல் ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கணும்? இந்த நான் டிக்ரீசிங் அண்ட் பவுண்டட் above நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா we can say that the sequence is convergent. அகைன் இதே இந்த தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு கரோலரி ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அடுத்தடுத்த டேர்ம் வரும்போது இதை நம்ம இந்த லிமிட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் 1 + 1/n the whole power n n equal to 1 to infinity is convergent ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ள இருக்கிறது தான் nth term. ஸோ Sn equal to 1 + 1/n the whole power n. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பைனாமியல் தியரம் மாதிரி இருக்குல்ல, 1 + x the whole power n. ஸோ இந்த பைனாமியல் தியரத்தோட நான் எழுதுறேன் முதல்ல. ஸோ 1 + x the whole power n. ஸோ இங்கே பாருங்க, இங்கே முதல்ல பவர் ப்ளஸ் the whole power n இருந்தால் உங்களுக்கு டேர்ம் எப்படி இருக்கும்? n வரும். n into n minus 1 by 2 factorial n into n minus 1 into n minus 3 by 3 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அது n into n minus 1 அந்த டிக்ரீசிங் ஃபார்மேட்டில் ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். இங்கே உள்ள ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னால் எல்லா டேர்மும் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ எழுதும்போது 1 + n into x ப்ளஸ் இங்கே ரெண்டு சேம் டேர்மாக இருக்கனால எல்லா டேர்மும் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ 1 + nx ப்ளஸ் இங்கே பவர் என்னன்றதால n into n minus 1 by 2 ஃபேக்டோரியல். அப்போ 1 into 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன வரும்? n into n minus 1 into n minus 2 by 3 ஃபேக்டோரியல் into x cube ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் nth term வரும்போது x power n வரும் இல்லையா? ஸோ n into n minus 1 into up to etc. 1 divided by n factorial into x power n. ஸோ இப்போ இந்த xக்கு பதிலாக இந்த 1/n நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 1 + 1/n the whole power n நம்ம போடுறோம். ஸோ xக்கு பதிலாக இந்த 1/n நம்ம போடும்போது 1 + n into 1/n plus n into n minus 1 by 1 into 2 n ஸ்கொயர்னா 1 by இந்த x ஸ்கொயர்னா 1/n the whole ஸ்கொயர் போடும்போது டினாமினேட்டர் மட்டும் ஸ்கொயர் வரும். ஸோ 1/n ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா nth டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதில் இப்போ நம்ம kth டேர்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே எண்ணுக்கு பதிலாக இங்கே 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 பாருங்கள் 2 ஃபேக்டோரியல்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ கே டேர்ம்னா கேக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வரைக்கும் வரும். அப்போ k + 1th டேர்ம்னா k +க்கு 1க்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இப்போ k டேர்ம் வரும். ரைட்டா? ஸோ அதுதான் ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது ஃபார் k = 1 to up to etc. n இந்த k + 1th டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், 2 ஃபேக்டோரியல் இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் இல்லையா? 2 ஃபேக்டோரியல்னா 2க்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் அப்போ n into n minus 1 நிற்குது. அதுவே இங்கே 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டேர்ம் வரும்போது n into n minus 1 into n minus 2 by 3 ஃபேக்டோரியல் 1 into 2 into 3 by 1 by n கியூபாக இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டரில் 3ன்னு வந்துச்சுன்னா 3க்கு முன்னாடி வரைக்கும் 2 வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ k + 1 டேர்ம் அப்படின்னா k + 1th டேர்ம் அப்படின்னு வரும்போது நமக்கு இங்கே என்ன இருக்கும்? இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுதான் செகண்ட் டேர்ம், இதுதான் தேர்ட் டேர்ம். ஏன்னா இங்கே 1 இருக்குது பாருங்கள், x power 1 x2 up to etc. x power n. இந்த 1 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா n டேர்ம் இருக்குது. இதோட 1 ஆட் பண்ணும்போது n + 1 டேர்ம் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே தேர்ட் டேர்ம்னு வரும்போது 2 நிற்குது, பவர் 2 நிற்குது, டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியல் நிற்குது. அப்போ k + 1 டேர்ம்னா டினாமினேட்டரில் k-ஓட நிற்கணும். ஸோ அப்போ 1 into 2 into up to etc. k 1 by n power k. ஓகே, இங்கே k ஃபேக்டோரியல், அப்போ இங்கே n பவர் k. இந்த k விட 1 குறைச்சலாம் இங்கே வரணும். ஸோ n into n minus 1 into up to etc. n minus of k minus 1.
ஸோ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா தான் மைனஸ் கே ப்ளஸ் ஒன்னு வரும். நீங்கள் இந்த டேர்ம் எழுதினாலும் பரவாயில்ல, இது மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ கே ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும்போது டினாமினேட்டரில் கே ஃபேக்டோரியல் என் பவர் கே. அப்போ இங்கே நியூமரேட்டரில் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் நம்ம சப்ராக்ட் பண்ணி ஒரு ஃபேக்டராக எழுதும்போது கேக்கு முந்தின டேர்ம் கே மைனஸ் ஒன். அப்போ என் மைனஸ் கே மைனஸ் ஒன் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அகைன் என்ன பண்ணுறேன்னா இங்கே 1/n பவர் கே இருக்குன்னு பாருங்களேன், இங்கே ஒரு கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபேக்டர்லையும் நமக்கு ஒரு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ அப்படி இருக்கும் இல்லையா. இந்த ஃபேக்டரில் தான் நான் ஒரு என்ன வெளியே எடுக்கிறேன்னா இந்த டேர்ம் என்னவா மாறும், 1 மைனஸ் 1/n ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்ம் இதுலேருந்து எடுக்கிறேன்னா இதுலேருந்து ஒரு n வரும், இதுலேருந்து ஒரு n வரும். ஸோ n ஸ்கொயர் இன்ட்டு n இருக்கும். அப்போ 1 மைனஸ் 1/n, இங்கே 1 மைனஸ் 2/n இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம k மைனஸ் 1 டேர்ம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இந்த ஒரு n இருக்குது, இது விட்டுருங்க. இங்கிருந்து ஒரு n எடுக்கிறோம், அப்போ 1 மைனஸ் 1/n. அடுத்து வரும்போது ஒரு n வெளியே எடுக்கிறோம், அப்போ n இன்ட்டு n n ஸ்கொயர் வரும். ஸோ 1 மைனஸ் 1/n வரும். அப்படியே எக்ஸட்ரா இங்கே எடுக்கும்போது அப்போ எத்தனை n நம்ம வெளியே எடுத்துருப்போம், இதுலேருந்து ஒன்று, அடுத்தது ரெண்டாவது, இங்கே இருக்கும்போது k மைனஸ் ஒன். அப்போ n பவர் k மைனஸ் ஒன் டேர்ம்ல n ப்ராடக்ட்ல n வரும், ஏற்கனவே 1 n இருக்குது. ஸோ மொத்தமாக n இன்ட்டு n பவர் k மைனஸ் ஒன் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் 1 மைனஸ் 1/n இன்ட்டு 1 மைனஸ் 2/n இன்ட்டு எக்ஸெட்ரா 1 மைனஸ் k மைனஸ் 1/n வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற n அப்படியே இருக்கும், ரிமைனிங் k மைனஸ் ஒன் டேர்ம்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதியிருப்போம். அதுலேருந்து ஒரு n எடுக்கும்போது n பவர் k மைனஸ் ஒன் இருக்கும். ஸோ n இன்ட்டு n பவர் k மைனஸ் ஒன்னா பவர் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னா n பவர் k இருக்கும். இந்த n பவர் கேவும் இது மொத்தமாக சேர்த்து வரும்போது n பவர் k வருது பாருங்க, இது ரெண்டும் சேர்த்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ n பவர் k இன்ட்டு 1/n பவர் கேனா இது n பவர் k கேன்சல் ஆகிட்டு. அப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்கும், 1 மைனஸ் 1/n இன்ட்டு 1 மைனஸ் 2/n இன்ட்டு எக்ஸெட்ரா 1 மைனஸ் k மைனஸ் 1/n வரும். ஸோ இது என்னது உங்களுக்கு k ப்ளஸ் ஒன்த் டேர்ம். அப்போ டினாமினேட்டரில் 1 இன்ட்டு 2 இன்ட்டு அப்படி எக்ஸெட்ரா k வரைக்கும் இருக்குது. அப்போது எஸ் k ப்ளஸ் ஒன்த் டேர்ம்னா டினாமினேட்டரில் k ஃபேக்டோரியல் வரும், நியூமரேட்டரில் k மைனஸ் ஒன் டேர்ம் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ 1 மைனஸ் 1/n இன்ட்டு 1 மைனஸ் 2/n இன்ட்டு எக்ஸெட்ரா 1 மைனஸ் k மைனஸ் 1/n. இது ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு கிவன் சீக்வன்ஸ் இந்த எக்ஸ்பென்ஷன் SN இருக்கு இல்லையா, இப்போ SNல எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஆக்சுவலாக, அதாவது இந்த பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் இந்த 1 விட்டுருங்க, x பவர் 1 x பவர் 2 அப் எக்ஸெட்ரா x பவர் n. அப்போ 1 2 அப் எக்ஸெட்ரா n டேர்ம் இருக்கும், எக்ஸெட்ரா இந்த ப்ளஸ் 1, அப்போ n ப்ளஸ் 1 டேர்ம் இருக்கும். அப்போ சீக்வன்ஸ் இந்த SN எடுக்கணும், இதில் எத்தனை நமக்கு டேர்ம் இருக்கணும், n ப்ளஸ் 1 டேர்ம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ SN நம்ம எடுத்தோம்னா அதில் n ப்ளஸ் 1 டேர்ம் இருக்கும். அதுவே நான் n ப்ளஸ் 1 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 போடும்போது நமக்கு இந்த அந்த n ப்ளஸ் 1ஓட எக்ஸ்பான்ஷனில் k ப்ளஸ் 1th டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/2 1 இன்ட்டு 2 இன்ட்டு அப் எக்ஸெட்ரா k. இங்கே நமக்கு n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 போட்டிருக்கோம். ஸோ 1 மைனஸ் 1/n ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 2/n ப்ளஸ் 1 அப் எக்ஸெட்ரா 1 மைனஸ் k மைனஸ் 1/n ப்ளஸ் 1. அப்போது SN-னா அதில் முதல்ல 1ஓட சேர்த்து n ப்ளஸ் 1 டேர்ம் இருக்கும். அப்போ s ப்ளஸ் 1னா 1ஓட சேர்த்து ஒரு n ப்ளஸ் 1 டேர்ம், அப்போ மொத்தம் n ப்ளஸ் 2 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ இதை விட இதில் ஒரு டேர்மும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, இது ப்ராடக்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன வரும்னா இதை விட இது பெருசாக இருக்கும், இது 1-ஐ விட இந்த டேர்ம் பெருசாக இருக்கும். அதான் which is greater than or equal to the quantity 1. ஸோ அப்போ 1 and 2 implies இங்கேயும் இதுவும் k plus 1th term தான், இதுவும் k plus 1th term தான். டினாமினேட்டர்லையும் k ஃபேக்டோரியல் தான், இங்கேயும் k ஃபேக்டோரியல் தான். நமக்கு எங்கே சேஞ்சஸ் இருக்குன்னா இந்த ப்ராடக்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு k டேர்ம் இருக்கும்போது நியூமரேட்டரில் k மைனஸ் 1 ஃபேக்டர்ஸ் ப்ராடக்டில் இருக்கும். அதுவே இங்கே வந்து நமக்கு n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 நம்ம போடும்பொழுது அங்கே k ப்ளஸ் 1 போனால் நமக்கு ஒரு டேர்ம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ 1 and 2 implies இதை நம்ம SN எடுக்கிறோன்னா, அப்போ ஏன்னா இங்கே நம்ம SN எடுத்திருக்கோம், இங்கே SN ப்ளஸ் 1 எடுத்திருக்கோம். அப்போ SN வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு SN ப்ளஸ் 1. ஸோ SN லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு S ப்ளஸ் 1, இது ஃபார் எவ்ரி n பிலாங் டு n நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன, இதுக்கு இந்த ரிசல்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இது நான் டிக்ரீசிங், அதாவது மோனோடானிக்லி இன்க்ரீசிங். ஸோ அப்போ நம்ம இந்த கிவன் சீக்வன்ஸ் வந்து நான் டிக்ரீசிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம பவுண்டட் அபவ் நம்ம சொல்லணும். பவுண்டட் அபவ் சொல்லிட்டா தான் நம்ம இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜன் சொல்ல முடியும். அகைன் SN அந்த பைனாமியல் சீரிஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்ட்டு n இன்ட்டு 1/n ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/n ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n ஃபேக்டோரியல் வரும்போது n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு அப் எக்ஸெட்ரா 1ல் வந்து நிற்கும் 1/n பவர் n. ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம பாருங்களேன், இதிலிருந்து அதே போல் என்ன பண்ணியிருக்கோம், இந்த எண்ணும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ஃபஸ்ட்டில் 1 இருக்குது, செகண்ட் டேர்மும் 1 இருக்குது. ஓகேவா,
அடுத்து இங்க பாருங்க n ஸ்கொயர் நம்ம இங்க சொல்லும்போது இது இங்க ஒரு n இருக்கு, இதுல இருந்து ஒரு n வெளிய எடுத்துருக்கோம். அப்ப n இன்டு n n ஸ்கொயர் வந்திருக்கும். அந்த n ஸ்கொயரும் இந்த n ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நியூமரேட்டர்ல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டேர்ம் என்னன்னா 1 மைனஸ் 1 பை n தான் இருக்கும். ஸோ 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை n. ஸோ அதே போல இங்க தேர்ட் டேர்ம் இங்க ஆக்சுவலி இது ஃபோர்த் டேர்ம் இல்லையா? இங்க இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 பை n கியூப். ஸோ இங்கே ஒரு n இருக்கு, இதிலிருந்து ஒரு வெளியே எண் எடுங்க, இதிலிருந்து ஒரு வெளியே எண்ணுங்க, மொத்தத்தில் n கியூப் வந்திருக்கும். ஸோ அந்த n கியூப் டினாமினேட்டரில் இருக்க n கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நியூமரேட்டரில் இந்த ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1 மைனஸ் 1 பை n இன்ட்டு 1 மைனஸ் 2 பை n. ஸோ ப்ளஸ் எக்ஸெட்ராஸ் அதே போல் எடுக்கிறோம்னா n பவர் n பை n பவர் n கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே n மைனஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ 1 மைனஸ் 1 பை n இன்ட்டு 1 மைனஸ் 2 பை n இன்ட்டு எக்ஸெட்ரா 1 மைனஸ் n மைனஸ் 1 பை n டேர்ம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று, செகண்ட் டேர்ம் ஒன்று, இதில் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு சம் டேர்ம் தானே இருக்குது. ஸோ அப்போது நம்ம இது மல்டிப்ளிகேஷனில் இது நம்ம சொல்லும்போது என்னென்னா 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை n வந்து லெஸ் தேன் 1/2 ஃபேக்டோரியல் சொல்லாமல் அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் லெஸ் தேன் 1/2 ஃபேக்டோரியல். அதே போல் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த 3 டேர்ம் வந்து லெஸ் தென் 1/3 ஃபேக்டோரியல். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அந்த மாதிரி n இருக்கிற டேர்ம்லாம் விட்டுட்டு இந்த ஃபேக்டோரியல் வச்சு மட்டும் எழுதுறோம். ஸோ அதனால இங்கே ஈக்குவல் இருக்கிற சிம்பிள் லெஸ் தானா மாறுது. ஸோ Sn லெஸ் தென் 1 + 1 அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் வந்து லெஸ் தென் 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இந்த ஹோல் டேர்ம் வந்து லெஸ் தென் 1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து லெஸ் தென் 1/n ஃபேக்டோரியல். ஸோ மொத்தமாக இங்கே லெஸ் தென் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 ஃபேக்டோரியல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ 2 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 1 into 2. ஸோ இங்கே நமக்கு சேஞ்சஸ் இருக்க பதில்ல 1 + 1 + இது 1/2 இருக்கும். இப்போ 3 ஃபேக்டோரியல் பாருங்களேன், 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 தானே. ஓகே, ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன், ஏன்னா இது டினாமினேட்டர் தானே இருக்குது, 1/3 ஃபேக்டோரியல் இஸ் லெஸ் தேன் 1/2 ஸ்கொயர் சொல்லலாமா பாருங்கள். ஏன் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் சொல்லும்போது நமக்கு 6 வரும், 1/2 ஸ்கொயர்னா 4 வரும். டினாமினேட்டரில் நம்பர் பெருசாக பெருசாக அதனோட ரெசிப்ரோக்கல்னா சின்னதாக இருக்கும். அதாவது 6 ஆக்சுவலாக நமக்கு வந்து 6 கிரேட்டர் தென் 4னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/6 லெஸ் தென் 1/4 இருக்கும். ஸோ அப்போ 1/3 ஃபேக்டோரியல் வந்து நம்ம லெஸ் தென் 1/2 ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ அதே போல் 4 ஃபேக்டோரியல் வரும்பொழுது அப்போ 1/4 ஃபேக்டோரியல் வந்து 1 லெஸ் தென் 2 கியூப் சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது லெஸ் தேன் இந்த மொதல் 3 டேர்மில் ஒன்றும் இல்லை, 1 + 1 + 1/2 இருக்கும். இந்த 1/3 ஃபேக்டோரியல் வந்து லெஸ் தேன் 2 ஸ்கொயர், 1/2 ஸ்கொயர். அதே போல் 1/4 ஃபேக்டோரியல் இங்கே வருதுன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம், விச் இஸ் லெஸ் தேன் 1/2 கியூப். ஸோ ப்ளஸ் எக்ஸெட்ரா 1/n ஃபேக்டோரியல் வரும்போது விச் இஸ் லெஸ் தேன் 1/2 பவர் n மைனஸ் 1. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ரிமைனிங் பாருங்கள் 1 + 1/2 + 1/2 ஸ்கொயர் + 1/2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/2 பவர் n மைனஸ் 1னா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் sum of n terms. ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்க, GP பெருக்கு தொடர் வரிசை a + AR + எக்ஸெட்ரா ப்ளஸ் a பவர் a into r பவர் n மைனஸ் 1. ஸோ 1லேருந்து இங்கே r பவர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் 1 டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ மொத்தம் n டேர்ம் இருக்குது. ஸோ ஜிபியில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா Sn ஈக்குவல் என்ன ஃபார்ம்லனா a into 1 மைனஸ் r பவர் n by 1 மைனஸ் r இஃப் r லெஸ் தென் 1. இங்கே காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/2. எவ்வளோ பெருக்கிட்டே போகுதுன்னா 1/2 தான். ஒவ்வொரு இந்த 1ஓட 1/2 மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் வருது, 1/2ஓட இன்னொரு 1/2 மல்டிபிள் பண்ணால் 1/2 ஸ்கொயர் வருது. அதுதான் காமன் ரேஷியோ. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வரைக்கும் லெஸ் தென் இருக்குது, ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கும். மீதி இருக்கிற இந்த n டேர்ம் நம்ம ஆட் பண்ணால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்பொழுது ஸோ 1 into 1 minus 1/2 the whole power n by 1 minus halfன்னு எழுதுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே 1 ப்ளஸ் இங்கே பாருங்களேன் 1/2 the whole power n 1/2 power n. அப்போ 1 by இந்த n இன்க்ரீஸ் ஆக 1/2 power n வந்து ரொம்ப சின்ன வேலை சின்னதாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த நியூமரேட்டர் வந்து நம்ம லெஸ் தேன் 1 நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் லெஸ் தேன் இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக 1 டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது. ஸோ 1 மைனஸ் ஆஃப்னா ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ 1 டிவைடட் பை 1/2னா இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2ன்னு வரும். அப்போ 1 + 2 வரும். ஸோ அப்போ இங்கே Sn இங்கே லெஸ் தேன் சிம்பிள், இங்கே ஈக்குவல் டு சிம்பிள், இங்கே லெஸ் தேன் சிம்பிள். ஓவராலாக Sn வந்து லெஸ் தேன் 3 நமக்கு வருது. ஸோ ஏற்கனவே அப்போ இங்கே Sn வந்து பவுண்டட் அபவ் பை 3, ஏன்னா Sn லெஸ் தென் 3னா பவுண்டட் அபவ் பை 3.
ஸோ முன்னாடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், Sn வந்து நான் டிக்ரீசிங் சொல்லிட்டு இப்போ பவுண்டட் அபோவ் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த தியரத்தை யூஸ் பண்ணி a நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் which is bounded above a convergent. Hence the sequence 1 plus 1 by n the whole power n வந்து நம்ம convergent சொல்லலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த nth டேர்ம் இருக்கு இல்லையா, as a limit n tends to infinity வரும்போது அந்த ரிசல்ட்டை நம்ம நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதுக்கப்புறம் வரும்போது எங்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ரிசல்ட் வந்து லிமிட் n tends to infinity 1 plus 1 by n the whole power n வரும்போது இதோட ஆன்சர் வந்து ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்பர் பவுண்ட் பவுண்டட் above by 3 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதனோட பவுண்டட் பிலோ என்னவா இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. அகைன் அந்த எஸ்என்னு எடுத்துடும். 1 plus 1 2ன்றது ஃபிக்ஸட், 2 plus சம்திங் தானே இருக்க போகுது. அப்போ இந்த n டேர்ம் வந்து 2 விட அதிகமாக தான் இருக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ பவுண்டட் பிலோ பை 2 நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த nth term of the sequence limit n tends to infinity ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த sequence bounded above by 3 bounded below by 2. அப்போ வந்து lies between 2 and 3. ஸோ 2 less than 3 less than less than or equal to 3. இந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா transcendental number நம்ம calculus சொல்லுவோம். அந்த யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.718. ஸோ அது approximate value. ஓகே. ஸோ இப்போ நம்ம நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் பவுண்டட் அபவ் வந்து கன்வர்ஜன்ஸ் சொன்ன மாதிரி a நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் which is not bounded above அப்படி இருந்துச்சுன்னா diverges to infinity சொல்லணும். ஸோ அந்த தியரம் இந்த தியரமும் ரெண்டும் சேர்ந்து 10 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லைன்னா அந்த தியரம் மட்டும் 10 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க a நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் which is not bounded above வந்து diverges to infinity நம்ம சொல்லணும். ஸோ அப்போ சப்போஸ் அந்த சீக்வன்ஸ் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், நான் டிக்ரீசிங் பட் நாட் பவுண்டட் அபவ். ஸோ பவுண்டட் அபவ்க்கு டெஃபினேஷன் என்ன, ஒரு mன்ற ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ லெட் m greater than 0 be any real number however large. இதுதான் இருக்கு, எவ்வளோ பெரிய நம்பர் எடுக்க முடியுமோ அவ்வளோ பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ then there exists some positive integer n belong to n such that Sn greater than n. ஏன்னா நான் டிக்ரீசிங் சொல்லும் போது மோனோடானிக்லி இன்க்ரீசிங். நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் எடுத்தாலும் அதை விட பெருசாக ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நம்ம m தான் பெருசுன்னு எடுக்கிறோம் அப்படின்னா இதை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் வந்து இந்த சீக்வன்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். அது S கேபிட்டல் N நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே. ஸோ அப்போ Sn greater than m for n belong to the natural positive integer இல்லை நேச்சுரல் நம்பர் n எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அகைன் நமக்கு சீக்வன்ஸ் Sn வந்து நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த டெஃபினேஷன் பிரகாரம் நம்ம என்ன எழுதுவோம் அந்த இடத்துல, அதே போல் நான் டிக்ரீசிங் நம்ம சொல்லும் பொழுது இந்த Sn விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ S small n greater than or equal to Sn for every n greater than or equal to n. ஒரு n வந்து இந்த n விட பெருசாக இருக்கிற ஒரு டேர்ம் இருக்கும்போது அந்த Sn வந்து இந்த n விட பெருசாவோ இல்லை ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இது இங்கே வந்து m வச்சு நம்ம பேசியிருக்கோம், இங்கே இந்த ஸ்மால் n வச்சு நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா S small n greater than or equal to S capital N, இந்த Sn வந்து greater than m நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் எவ்ரி n greater than or equal to n. ஸோ இந்த Sn விட்டுட்டு நம்ம பேசணும்னா Sn வந்து greater than m நம்ம சொல்லலாம். ஸோ Sn greater than m நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா as n tends to infinity Sn tends to infinity ன்னு அர்த்தம். அப்போ லிமிட் n tends to infinity Sn equal to infinity. This is nothing but diverges to plus infinity. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நீங்கள் மெயினாக வச்சுக்கணும். ஸோ m வந்து ரொம்ப பெருசாக எடுக்கிறோம் அப்படின்னா அதை விட சின்ன நம்பர் கண்டிப்பாக இங்கே ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ பெரிய நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், இங்கே பெருசை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ Sn வந்து greater than m. ஸோ அதே போல் நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஒரு சர்டன் ஸ்டேஜில் n greater than or equal to n எடுக்கணும்னா அந்த Sn வந்து greater than or equal to இந்த Sn இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது Sn greater than or equal to S capital N greater than m. ஸோ இந்த ஃபஸ்ட் லாஸ்ட் டைம் மட்டும் எடுத்துகிட்டு Sn greater than m நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லிமிட் n tends to infinity Sn, ஏன்னா Sn nth டேர்ம் போக போக பெருசாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் நான் டிக்ரீசிங். ஸோ tends to infinity. That is sequence Sn வந்து diverges to infinity. நன்றி.